ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்க போன்ல உங்களுக்கே தெரியாம ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகி நீங்க பேசுறது, நீங்க சேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியாம அதோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆட் எல்லாமே வரதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு ஐகான் இருக்காது, நேம் இருக்காது. ஸோ உங்க போன்ல ஸ்பை ஆப் மாதிரி இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க, பேசுறீங்க, நார்மல் கால்ல பேசுறதுல இருந்து, வாட்ஸ்அப் கால்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன சேட் பண்றீங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே அது கலெக்ட் பண்ணி அதோட டேட்டாஸ் எடுத்து அதை மற்றவங்களுக்கு விற்று அது மூலமா உங்களுக்கு ரிலேட்டடான ஆடை வந்து அனுப்பும். ஸோ இந்த ஆப்பை நீங்க எப்படி உங்களுடைய போன்ல தேடி பார்த்தாலுமே அது கிடைக்காது. நீங்க செட்டிங்ல போய் தேடி பார்த்தா கூட அது இருக்காது. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம டிசபிள் பண்ற அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக டிசபிள் பண்ற அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஆப்பை வந்து உங்களால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம டிசபிள் பண்ணி வச்சுக்க மட்டும்தான் முடியும். எப்படி நம்ம இதை டிசபிள் பண்ற அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு மூலையில பாத்தீங்கன்னா உங்களுடைய லோகோ இருக்கும், ப்ரொஃபைல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. வந்தீங்கன்னா இதுல பாருங்க ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சர்ச் ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அதுல வந்து நீங்க இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணது இதுல ஃபர்ஸ்டா பாருங்க டிலீட் ஆப்ஸ் ஆன் யுவர் ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கிற பாருங்க டிலீட் ஆப்ஸ் தட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டேப் டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஆல் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய போன்ல இருக்கிறது, அப்புறம் உங்களுடைய எல்லா ஆப்ஸுமே வரும். உங்களுடைய போன்ல இருக்கிற எல்லா ஆப்ஸுமே வரும். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ள அந்த ஸ்பை ஆப் வந்து ஷோ ஆகாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க கீழே மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணது இதுல பாருங்க ஷோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மோர் ஆப்ஷன் இல்லாட்டி உங்க ஆப்ஸ் அப்படின்னு இருக்கிற ஆல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுல வந்து நீங்க இந்த சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இதுல ஆட் பிரைவசி அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் பிரைவசியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க நோட்டிபிகேஷன், பர்மிஷன், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு எல்லாம் எல்லாமே இருக்கும். பட் இதுல எதுவுமே நம்மளுக்கு அன்இன்ஸ்டால் பண்றதுக்கோ இல்ல டிசேபிள் பண்றதுக்கோ எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. இப்ப பாருங்க நான் ஸ்டோரேஜை வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். பட் கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷனே இல்லை. கிட்டத்தட்ட 14 MB எடுத்து வச்சிருக்கு. ஆனா இதை கிளியர் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியில வந்துடுங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிக்ஸ் மூலமாக தான் இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்னு இருக்கும். சில டிவைஸில் வந்து ஸ்பெஷல் அக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். இதில் வந்து நமக்கு சில இதுகள் மட்டும்தான் மாறும், செட்டிங்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ அதனால நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அக்சஸ் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை பர்மிஷன் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. வந்தது இதில் பாருங்க யூசர்ஸ் அக்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதுல மறுபடியும் நீங்க செட்டிங்ஸ் அப்படின்றத, அதாவது சிஸ்டம் அப்படின்றத வச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்ல நீங்க வந்து வேற ஏதாவது பிராண்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுல வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ சிஸ்டம் அப்படின்னு இருக்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்க வாங்க. ஃபர்ஸ்டாவே பாருங்க உங்களுக்கு ஆட் பிரைவசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் இதுல பாத்தீங்கன்னா பெர்மிட் யூசஸ் அக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து ஆன்ல இருக்கு. இதை வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லா டிவைஸ்லயுமே இந்த மாதிரி தான் நீங்க எந்த பிராண்ட் ஃபோன் நீங்க யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறதோ இல்லை நீங்க சேட் பண்றதோ எதுவுமே இந்த ஆப்பால வந்து உங்களை வந்து எடுத்துக்க முடியாது. உங்களுடைய டேட்டாஸை வந்து எடுக்க முடியாது. இது ஆன்ல இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஈஸியாகவே உங்களுடைய சேட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து
அது ரிலேட்டடான ஆட் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆடுமே வராது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஆட் வருது அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஸ்பை ஆப் உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.